இந்த ஆடிக்கு நம்ம சென்னை சில்க்ஸ்ல up to 50% ஆஃப் காம்போ ஆஃபர், யூனிஃபார்ம் சாரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் சேர்ந்து சேவிங்ஸும் பிளாஸ்ட், கலெக்ஷன்ஸும் பிளாஸ்ட். நம்ம தி சென்னை சில்க்ஸ். தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். விழுப்புரம் மாவட்டம் ஆரோவில் நகரத்துக்கென ஒன்றிய அரசால் இயற்றப்பட்ட தனி சட்ட விதிகளை காற்றில் பறக்கவிட்டு ஆரோவில்லின் தனித்தன்மையை அளித்து வருகிறார்கள். ஆரோவில்லில் நடக்கும் அட்டூழியங்கள் குறித்து சென்னை, புதுவையில் புகைப்பட கண்காட்சி நடத்தி மக்களிடம் ஆதரவு திரட்டி வருகிறார்கள் ஆரோவில்லியன்ஸ். ஆரோவில் மீட்பு இயக்கம் நடத்தி வரும் ஆரோவில் வாசியான ஓய்வு பெற்ற இராணுவ மேஜர் அருண் நம்மிடம் பத்திரப்பதிவுகள் வழியாக அரசாங்கத்தை ஆரோவில் நிர்வாகம் ஏமாற்றுகிறது. இது குறித்த புகார்களை தமிழக அரசு கண்டுகொள்ளவில்லை. ஆரோவிலிருந்து 16,000 டிராக் மண்ணை கடத்தியதிலும் எந்த நடவடிக்கையும் இல்லை. ஆரோவில் நிர்வாகம் அரசாங்கத்திற்கு ஏற்படுத்தும் இழப்பீடுகளை தடுத்து நிறுத்துவதோடு அதனை வசூலிக்க வேண்டும். தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றத்திற்கு பின் இவர்களின் ஆட்டம் அதிகரித்துள்ளது. ஒன்றிய பாஜக அரசால் நியமிக்கப்பட்டுள்ள ஆரோவில் செயலாளர் குஜராத் கேடர் IAS ஜெயந்தி ரவிதான் இங்கு ஆளினாளாக முடிவெடுக்கிறார். அவரோட சம்பந்தி முன்னாள் DGP நடராஜன் இப்போது தாவேகாவில் இணைந்திருக்கிறார். அதிமுக தொல்லாமோர் கண்ணன் புரோக்கராக இருந்து ஆரோவில் நிலங்களை விற்கும் வேலைகளை செய்கிறார். இவங்கதான் ஆரோவில் சொத்துக்களை ஆட்டைய போடுறாங்க. இதனை எதிர்க்கும் எங்களுக்கு மிரட்டல் விடுக்கிறார்கள் என்றார். ஆரோவில் வாசியான மந்தாகினி நம்மிடம் காலப்பட்டு பகுதியில் 40 வருடங்களுக்கு முன்பு ஆரோவில் நிர்வாகத்திடமிருந்து 18 ஏக்கர் நிலத்தை வாங்கி கடற்கரையில் மரங்கள் வைத்து பராமரித்து வீடு கட்டி வசித்து வருகிறோம். இந்த இடத்தின் பாதியை, அதாவது 7.5 ஏக்கரை மட்டும் விற்கப் போவதாக சொன்னவர்கள் இப்போது முழு இடத்தையும் விற்க முடிவெடுத்து விட்டார்கள். எங்களை அந்த வீட்டை காலி செய்ய சொல்கிறார்கள். நாங்கள் ஆரோவில் வாசிதானே, வீட்டை காலி செய்துவிட்டு எங்கே போவது? கடந்த ஜூலை 10ஆம் தேதி வீட்டை காலி செய்ய வேண்டும் என்று அடியாட்கள் போலீஸை வைத்து மிரட்டினார்கள். காலி செய்ய முறையான விதிகளை பின்பற்றவில்லை என்று நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்துள்ளேன் என்றார். சமூக செயற்பாட்டாளர் பியூஷ் மனோஜ் நம்மிடம் ஆரோவில் விதிகளின்படி எந்த சிறிய முடிவாக இருந்தாலும் ஆரோவிலில் வசிக்கும் மக்கள் தான் முடிவெடுக்க வேண்டும். ஆனால் இது பாஜக RSS கொள்கைக்கு எதிரானது. நாங்கள் முடிவெடுப்போம், அதை மக்கள் கடைபிடிக்க வேண்டும் என்று ஆரோவிலில் நடைமுறைப்படுத்துகிறார்கள். அன்னபூர்ணா ஃபார்மில் 135 ஏக்கர் நிலம் இருக்கிறது. அதில் 100 ஏக்கரை சென்னை IITக்கு தர ஒப்பந்தம் செய்துள்ளார்கள். ஆரோவில் நிர்வாகத்திற்கும் சென்னை IIT நிர்வாகத்திற்கும் இடையே முதலில் போடப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் சொல்லப்பட்ட சர்வே எண் வேறு, பத்திரப்பதிவில் காட்டப்பட்டுள்ள சர்வே எண் வேறு. 2 இடத்திற்கும் இடையே 8 கிலோமீட்டர் இடைவெளி. IITக்கு தரப்பட்டுள்ள நிலம் 33 ஆண்டுகளுக்கு வெறும் ₹1 என தரப்பட்டுள்ளது. அந்த வளாகத்தில் நீர்நிலைகள் உள்ளது. இயற்கை விவசாயம் நடக்கிறது. மாடுகள் வளர்க்கப்படுகிறது. சிறிய அளவில் விவசாய தொழிற்சாலை உள்ளது. விவசாய ஆராய்ச்சிகள் நடக்கிறது. அப்படிப்பட்ட நிலத்தை எந்த ஆய்வும் செய்யாமல் IITக்கு தந்துள்ளார்கள். அவர்கள் அந்த நிலத்தில் டிராக் அமைத்து மின்சார வாகன சோதனை நடத்தப் போகிறார்களாம். அதே ஒப்பந்தத்தில் ஆரோவில் தந்துள்ள 100 ஏக்கர் நிலத்தை ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் தொடங்க IIT வழங்கலாம். அந்த ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்கு வரும் லாபத்தில் 0.5% ஈக்விட்டி ஆரோவில்லுக்கு தரப்படும் என ஒப்பந்தத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதெல்லாம் எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம்! இந்து கோவில் சொத்துக்களில் வரும் வருவாய் கோவிலுக்கே செலவு செய்ய வேண்டும் என சொல்லும் இந்துத்துவவாதிகள் அரவிந்தருக்காக தரப்பட்ட இடத்தை மட்டும் எப்படி தனியார் நிறுவனங்களுக்கு தரலாம் என்கிற கேள்வி எழுப்புகிறோம். இந்த ஒப்பந்தத்தை 33 ஆண்டுகளுக்கு பின்பு ரெனிவல் செய்தே ஆக வேண்டும். ஒப்பந்தம் ரெனிவல் செய்யாமல் ஆரோவில் நிர்வாகம் முறிக்கிறது என்றால் அதுவரை செலவு செய்த தொகையை IITக்கு ஆரோவில் நிர்வாகம் திருப்பி தர வேண்டும் என்கிறது. அதாவது 66 வருடங்களுக்கு மறைமுகமாக ஒப்பந்தம் போட்டுக் கொண்டது IIT. 500 கோடி ரூபாய் மதிப்புள்ள அந்த இடத்திற்கான பத்திரப்பதிவு வெறும் சில லட்சத்திற்கு நடந்துள்ளது. அரசுக்கு இதனால் 50 கோடி ரூபாய் நட்டம். இது குறித்து சென்னையில் பத்திரப்பதிவு IGயிடம் புகார் தரப்பட்டது. அந்த புகாரை வாங்கி வைத்துக் கொண்டு அமைதியாக இருக்கிறார்கள்.
அதேபோல் ஆரோவில்லில் 35 ஆண்டுகளாக வேலை செய்த 67 பேரை வேலையை விட்டு நிறுத்தியிருக்காங்க. அவங்களுக்கு சேர வேண்டிய கிராஜுவிட்டியை தரவில்லை. கேள்வி கேட்டால் அவர்களை மிரட்டுகிறார்கள். இவர்கள் மீது திமுக ஆட்சியில் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் இப்போதுள்ள நடிகர் விஜய் அரசாங்கம் இதனை கண்டுகொள்ளவே இல்லை என்றார். இது குறித்து விளக்கம் பெற கன்வீனிங் போர்டு செயலாளர் ஜெயந்தி ரவியிடம் பேச முயன்ற போது அந்த அலுவலகத்திலிருந்து சரியான பதில் இல்லை. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.